ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி கேக் தான் செய்ய போகிறேன். காஃபி கேக் செய்ய போகிறேன். ஏன்னு சொல்லுங்கள், நாளைக்கு ஈஸ்டர் தானே, அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் காஃபி கேக் செஞ்சு வச்சேன்னு சொன்னால் கோயில் நாங்கள் இரவு பூசை முடிஞ்சு வரவே நல்லா லேட் ஆகும். எல்லோரும் பசியில் வரவினம் பறக்க அப்போ ஒரு பாலை காய்ச்சியோ இல்லாட்டிக்கு ஒரு டீயை போட்டு நான் அந்த கேக்கோட கொடுப்பேன். அதோட நாங்கள் வச்சு சாப்பிடலாம் நண்பர்களே. அதால் இன்றைக்கி நான் காஃபி கேக் தான் செய்ய போகிறேன். சுவையான சூப்பரான காஃபி கேக். காலையில் ஒன்று சாப்பிட்டாலே வயிற்றுக்கு அப்படி இருக்கும். கல்ல பசி வார நேரம்லாம் எடுத்து செம்மையாக சாப்பிடலாம். வாங்க செய்யலாம். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க சூப்பராக சுவையாக பஞ்சு போல் மெத்துண்டு காஃபி கேக் செய்யலாம். இப்போ காஃபி கேக்குக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. முதல் மாவை அரைச்சி எடுப்பேன். மாவு எடுத்துருக்கேன். உங்களுக்கு அளவுகள் வேணுமெண்டா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். இதோட பேக்கிங் பவுடர், ஒன்று, ரெண்டு, மூன்று, 4. இதை அரிச்செடுப்போம். 1க்கு 2 தடவை நல்ல வடிவாக அரிச்செடுப்போம். கட்டியாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் நரிக்கணும். வடிவாக அந்த மாதிரி அரிக்கணும், இல்லாட்டிக்கு அங்கங்கே இருக்கும். அதால் தான் இப்போ இதை நான் இன்னொரு தடவை அரிச்செடுக்க போகிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி 2 தடவை அரிச்சு எடுத்தோம்னா நல்ல வடிவாக பேக்கிங் பவுடர் மாவெல்லாம் ஒன்று சேர கலந்துரும். அதுக்கு தான் இப்போ மாவை அரிச்சாச்சு. இது இங்கால இருக்கட்டுக்கு. இனி இதில் பால் எடுத்துருக்கேன். அங்கர் பாலை தான் நான் ஆற்றி எடுத்துருக்கிறேன். நீங்கள் பசுப்பால் இருந்தாலும் சேர்க்கலாம். இதில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கரண்டி சேர்த்துருக்குறேன். 8 கரண்டி பால் எடுத்துருக்குறேன். இதில் நெஸ்காஃபி சேர்க்க போகிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இதில் நீங்கள் அரைவாசியாக கொஞ்சமாக கூட செய்யலாம். ஆக கூட சேர்த்தோம்னா கசக்கும் நெஸ்காஃபி, அதால் கணக்காக சேர்க்கணும். இப்போ இதை நல்ல வடிவாக கலந்து வைப்போம். இதுவும் ரெடி. பார்த்திங்களா? இதுவும் இருக்கட்டும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இனி நாங்கள் கேக்கை செய்வோம். இதில் பட்டர் எடுத்துருக்கிறேன். பட்டரை சேர்க்குறேன். பட்டர் பாருங்க நல்லா உருகியே இருக்குது, நல்ல கணக்காக. ஆக ஃப்ரிட்ஜில் இருந்து உடனே எடுத்து செய்யக்கூடாது. இந்த மாதிரி நல்லா எடுத்து வெளியில் வச்சுருக்கணும். நல்லா கணக்காக உருகி இருக்கணும். இதோட சீனி சேர்க்குறேன். நான் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பம்ண்டா ஒயிட் சுகர் சேர்க்கலாம். நான் எப்போவுமே ப்ரௌன் சுகர் தான் என்னத்துக்கும் சேர்ப்பேன். சரியா? அதால் இதை நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். இதில் இதை நல்ல வடிவாக பீட் பண்ணி எடுப்போம். இந்த மாதிரி சீனி பட்டர் எல்லாம் ஒன்று சேர நல்லா பீட் பண்ணி எடுப்போம். பட்டர் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும். நாங்கள் பட்டரையும் சீனியும் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் வெள்ளை கலராக வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்தோம்னா சரி. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணியாச்சு. பார்த்திங்களா? இந்த பட்டர் பாருங்கள், நாங்கள் சேர்க்கும் போது மஞ்சள் கலராக இருந்துச்சு. பீட் பண்ண அப்படியே இப்படி ஒரு வெள்ளை கலராக வரும். இனி முட்டை சேர்க்க போகிறேன். முட்டை 10 முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டையை ஒவ்வொண்டா பார்த்து தான் சேர்க்கணும். ஒவ்வொரு முட்டைக்கும் ஒவ்வொரு நிமிஷம் பீட் பண்ணி எடுக்க போகிறேன். இது 2வது முட்டை. இது 3வது முட்டை.
அங்கே பாருங்க நண்பர்களே, மயில் வந்துட்டு. ஒரு ஆள் தானே என்ன அந்த தெரியுதா? ஒரு ஆள் தான் வந்திருக்கு. அப்போ வற்றாக்களே நிப்பின மங்கால பார்த்தீங்களா? அதில் மயில் அணிக்குது அந்த தொங்கல்ல இல்லைன்னு கத்துது. ஓ அதுக்கும் மயில் தானோ அந்த 2 பேர். அது போயிட்டு அந்த பக்கம் நின்றது. இதா டக்குன்னு போயிட்டா இல்லாட்டி? இல்லை இல்லை, இது உண்டு அது உண்டு. அது அங்கால நின்றது போயிட்டு. இது ஆண் மயில் போல். இங்கே இல்லையா? மழை வரப்போகுது. இப்போ காலம் முழுக்க நண்பர்களே வெயில் அடித்து மண்டே புள்ளம் தட்டிக்கிற வெயில் அடிக்குது. ஆனால் பின்னேறம் பண்ணணும் நல்ல மழை தூருது. பாருங்கள் எப்படி கிளைமேட் இருட்டி கொண்டு வருது. நல்ல மழை அடிச்சு ஊற்ற போகுது. மயிலும் வந்துட்டா சூப்பராக மழை தூரும். இந்தா நிற்கிது என்ன போயிட்டு. அது போயிட்டு போடா, நீ எவ்வளோ நேரம் தான் வீடியோ எடுப்பேன் நான் போகிறேன்னு போயிட்டு பட்டாசும் போடுறாங்க. என்ன வாங்க நாங்கள் கேட்க செய்வோம். 4வது 5வது முட்டை, 6வது முட்டை, 7வது முட்டை, 8வது, 9வது, 10வது முட்டை. எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. பாருங்க நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. சீனியெல்லாம் நல்லாவே கரைஞ்சிட்டு இனி வந்து வனிலா எசன்ஸ் சேர்ப்போம். ஒன்று 2 3 4 வனிலா எசன்ஸ் முடிஞ்சு. அது ஒரு சொட்டு தான் இருக்கேன். அதையும் விடுவானே என்ன, அதையும் விட்டாச்சு. இப்போ இதை ஒரு நிமிஷம் பீட் பண்ணி எடுப்போம். இனி வந்து இங்கே நெஸ்காஃபியை கரைச்சி வச்சுருக்கேன்னா அப்படியே கலந்து விட்டுட்டு அதை சேர்ப்போம். இதையும் ஒரு நிமிஷம் பீட் பண்ணி எடுப்போம். பார்த்தீங்களா கலர் மாறுது. பார்த்தீங்களா நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி ஓரங்களை வளைச்சி விட்டுட்டு இனி வந்து மாவு சேர்க்க போகிறேன். மாவும் பேக்கிங் பவுடரும் கலந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். முதல்ல ஒரு கொஞ்சத்தை சேர்த்துட்டு ஒருக்கா கலந்து விடுவோம். இனி மற்றது சேர்ப்போம். இல்லாட்டி பறக்கும். இதையும் முழுக்க கலந்து விடுவோம். இனி எல்லாத்தையும் சேர்ப்போம். சேர்த்துட்டு இருக்க கலந்து விடுவோம். இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி ஒரு நிமிஷம் பீட் பண்ணி எடுப்போம். இப்போ பாருங்க 3 மைல் வந்துட்டு நண்பர்களே. கூட 4 என்ன 1 2 3 இது மயில் இல்லைன்னா டேங்க் என்ன 3. அப்போ மற்றாக்களும் இதுக்கெல்லாம் நிற்கிறாங்க. கள்ளங்கள் எங்கே நிற்கிறாங்கன்னு தெரியல. செல்லக்குட்டிகள் பாப்பம் தென்னை மரத்துக்குள்ளே நிற்கும். ஆஹா
வரையில என்ன தென்னை மரத்துக்கு வரையில தென்னை மரத்துக்கெல்லாம் வந்து படுப்பினமாவே இப்போ இதில் நிற்கி நம்பிச்சால கூ 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 போடி விசாரியன் இங்கால பட்டர் பேப்பர் வெட்டி வச்சிருக்கிறேன் அதை வந்து போடுவோம் எங்களை பாருங்கள் கேக் ரெடி ஆகிட்டு கேக் மிக்சர் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இப்படி மடிஞ்சு மடிஞ்சு விழுவணும் இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி எப்படி விழுது பார்த்தீங்களா இந்த மாதிரி விழுவோம் இனி வந்து ட்ரே ஊற்றுவான் இந்த சைட்டெல்லாம் வளைச்சு இப்போ இந்த மாதிரி ஊற்றியாச்சு பாருங்க ஒருக்கா லெவல் பண்ணி விடுவோம் நான் கஜு போட இல்லை எடுத்து வச்சிருக்கிறேன் போடுவோமா விடுவோமான்னு யோசிக்கிறேன் போடுவோமா விடுவோமா கஜுவா ஆனால் முதல் போடலை அப்படின்னா கொஞ்சம் மேலால் போட்டு விட்றேன் என்ன உள்ளுக்கு போட்டிருந்தா கடிபட்டிருக்கேன் மேலால் மட்டும் கொஞ்சமாக போடுவோம் ம் இந்த மாதிரி மலைச்சாரல் மாதிரி தூவி விடுவோம் நான் நார்மலாக காஃபி கேக்குக்கு கஜு சேர்க்குறேன் இல்லை இன்றைக்கி தான் சேர்க்குறேன்னு பார்ப்போம் கஜுவெல்லாம் போட்டாச்சு பாருங்கள் இந்த மாதிரி அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் 10 நிமிஷம் இனி கொண்டு போய் அவனில் வைப்போமா 200 டெம்பரேச்சரில் 200 டெம்பரேச்சரில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அவனில் வைப்போம் பாருங்க டெம்பரேச்சர் அதே 200 தான் டைம் வந்து ஒரு 45 நிமிஷம் வைக்க போகிறேன் 30 40 45 இப்போ 45 நிமிஷத்தால் பார்ப்போம் எங்களோட காஃபி கேக் எப்படி வருதுண்டா இப்போ கேக்கை பார்ப்போம் நாங்கள் இந்த சித்துச்சால குத்தி பார்ப்போம் பாருங்கள் ஒட்டவே இல்லை அப்போ அவிஞ்சிட்டு பார்த்தீங்களா இனி எடுக்க வேண்டியான்னு கேட்க எப்படி சூப்பராக வந்துட்டு கொஞ்சம் ஆறட்டுக்கும் ஆறணுன்னு வெட்டி பார்ப்போம்மா இப்போ கேக்கை திருப்பி போடுவோம் சுடுவது தான் இங்கே பொறுமை இல்லை ஆனால் சாப்பிட்டு காட்ட இல்லாத இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் சரிங்களா எப்படி வந்திருக்கு அப்படியே பஞ்சு போல் மெத்தண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா வெட்டுவோமா யாருன்னு ஒன்று வெட்டு இன்னும் நல்லா வரும் பரவாயில்ல வெட்டுவோம் பாருங்க எப்படி வந்திருக்கு கேக் அப்படியே மெத்துன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா இதுதான் காஃபி கேக் செம்ம சூடு இப்போ பாருங்க வட்டி நான் கேட்க எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா பஞ்சு போல் வந்திருக்கு பூ போல் வந்திருக்கு இதான் பூ போல் கேக்குன்றது எப்படி
கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு துண்டு சாப்பிட்டாலே சும்மா அந்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்குது? மெத்துன்னு இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நான் வெட்டி எடுப்போமா? பார்த்தீங்களா, காலையில் இப்படி ஒரு துண்டு சாப்பிட்டாலே காணும், டீயே குடிக்க தேவையில்லை. ஏன்னா நாங்கள் கோப்பியெல்லாம் போட்டிருக்கோம் தானே, தான் காஃபி கேக். எப்படி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான காஃபி கேக் ரெடி. வந்து பாருங்கள், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் துண்டாக அப்படியே வெட்டி வச்சுருக்கு பாருங்கள். எல்லாம் உள்ளுக்கெல்லாம் அவிஞ்சு பஞ்சு போல் அப்படியே நல்லா வந்திருக்கு நண்பர்களே. இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் காஃபி கேக்குக்கு காஜு போட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் போட்டதே இல்லை. என்ன இன்றைக்கு தான் சும்மா இருக்கா போட்டு பாப்பமேட்டு போட்டாச்சு. ஆனால் நல்லா இருக்குது தெரியுமா, அந்த மேலே பார்க்கும் போதே வடிவாக இருக்குது. நான் சாப்பிட இல்லை, அது நல்லா இருக்குன்றியே என்ன சாப்பிட்டியாடின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை, அந்த பார்க்க தெரியும் இல்லையா, மேலால் நல்ல காஜு நல்லா அந்த அவிஞ்சு வரைக்கும் நல்ல அந்த காஜுட வாசம் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் உள்ளுக்கும் சேர்த்துருக்கலாமே, நான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் இது வரைக்கும் சேர்த்ததில்லை. ஏன்னா அந்த காஃபி கேக் வந்து சும்மா சாப்பிடேக்கல தான், காஜு எதுவுமே சேர்க்காமல் சாப்பிடேக்கான அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதெல்லாம் நான் சேர்க்குறேன். இன்றைக்கி மகன் சொன்னார், அதை சேர்த்தாச்சு. பார்த்தீங்களா நல்லா இருக்கா? ஓகே, ஒன்றை பிச்சு காட்டுறேன். பாருங்க இப்படி வந்திருக்கு. சரிங்களா, பூ போல் வந்திருக்கு நண்பர்களே. இதான் பூ போல் காஃபி கேக் நல்லா வந்திருக்கு. நாங்கள் இரவுக்கு பூசைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு பிறகு சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டா எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி ஈஸ்டர், உயிர்த்த ஞாயிறு வாழ்த்துக்கள். என்ன ஓகே, பாய்.